பண்டிகை காலத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபெஸ்டிவல் டைமில் செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் அப்கமிங் வீடியோஸாக வரப்போகுது. தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரவா லட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் ரவை, 3/4 கப் சர்க்கரை, 1/4 கப் பால், 5-6 முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10-12 காஞ்ச திராட்சை, 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரையை பாகு காய்ச்ச போகிறதில்ல, பொடியாக அரைச்சி சேர்க்க போகிறோம். இந்த மெத்தடில் செய்யும்போது பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். பொடி பண்ண சர்க்கரையை ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவையை வானலியில் சேர்த்துட்டு 7-8 நிமிஷம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு பொறுமையாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக வறுபட்டு வரும். ரவையை நல்லா வறுத்தாதான் ரவா லட்டு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ரவை வறுபட்டு இருக்கும்போதே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து வறுத்துக்கோங்க. மற்ற ஸ்வீட் ரெசிபி மாதிரி இந்த ரவா லட்டு பண்ணுறதுக்கு அதிக நேரம் ஆகாது. 10-15 நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு இந்த ரவா லட்டு ரொம்ப பிடிக்கும். ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரவை கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக பவுட்ரு மாதிரி அரைச்சிட வேண்டாம். இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சுகர் கூட சேர்த்துக்கோங்க. தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் எடுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி வறுபட்டதும் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சையெல்லாம் உப்பி நல்லா குண்டு குண்டாக வந்ததும் ரவையில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா லட்டு பிடிக்க வராது. ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்துக்கோங்க. பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ லட்டு பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா சூப்பராக ரவா லட்டு ரெடி ஆகிடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு ஒரே கையிலையும் உருட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், ஒரே கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி உருட்டியும் எடுக்கலாம். டேஸ்டியான ரவா லட்டு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரவா லட்டுவை 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். டேஸ்ட்டாக கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தால் 2-3 டேஸ் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ரவா லட்டுவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.